ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அபி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பிடிக்காதவங்க கூட மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து கழுவி சேர்த்துக்கிட்டேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் சாம்பாருக்கு கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காயை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா காய் நல்லா வதங்கி வரும். காயிலே உப்பு பிடிச்சிக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை சைட்லேயே ஊற போட்டு வச்சுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்தா குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். மாங்காய் சேர்த்ததுனால புளித்தண்ணி தேவையில்லை. ஆனாலும் டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ துவி விட்டுருங்க. தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிருங்க. சுவையான சாம்பார் ரெடி. தேங்க்யூ.